யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார் என்றார். மோசையை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து ஊழியம் கொடுத்தார். எகிப்தின் அந்த அடிமைத்தனத்தின் அந்த ஆலையிலிருந்து புருஷர் மாத்திரம் 6 லட்சம் ஜனங்கள், பெண்கள், குழந்தைகளை சேர்த்து 30 லட்சம் ஜனங்களை அழகாய் நடத்தி கொண்டு வந்தார். கவனிங்களா, திடீரென்று தேவன் சொன்ன பிரகாரம் மலையில் போய் மரிப்பார், என்னும் மலையில் அதே மாதிரி மரித்தார். மோசையை கர்த்தர் அடக்கம் பண்ணினார். கவனிங்க, அதுக்கடுத்து அந்த ஜனங்கள் அப்படியே நிற்கிறாங்க. என்னடா பண்ண, என்னுடைய தலைவர் மரிச்சு போனாரே. அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்து ஆத்துமா பாரம் கொண்டவன் யோசுவா என்றால் ஜனங்களை மீட்டெடுக்கிறவன் என்ற அர்த்தம், பிராக்கெட்ல இயேசு கிறிஸ்து என்ற அர்த்தம். ஆமா, இவன் நடக்கிறது ஜோசுவா புஸ்தகம். முன்னாலேயே அமலேக்கியரை ஜெயித்து அவர்களை வெற்றி கொண்டவன் தான் யோசுவா. அதாவது யாத்ராகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசிக்க கேட்போம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பாருங்க, யோசுவாவுக்குள்ள அப்பொழுதே அமலேக்கர் என்றால் எதிர்த்து நிற்பவர்கள், அமலேக்கர்கள் என்றால் கர்த்தருடைய ஜனங்களை தடை செய்கிறவர்கள், பரிசுத்தத்துக்கு விரோதமாய் அசுத்தத்தின் கூட்டம். அதுலதான் அவங்க பிரியப்படுறவங்க. இத அந்த கூட்டத்தில் இருக்கிற ஜோசுவா முறியடிச்சான். அப்பொழுதே ஆளோடு ஆளா வாரான், மோசையோடு மோசையாய் வந்துகிட்டு இருக்கிற இந்த ஜோசுவாவுக்கு அமலேக்கியரை முறியடிக்கக்கூடிய ஆசை யாத்ராகா புஸ்தகத்திலேயே இருந்தது. ஆகையினாலதான் சொல்லிக்கொண்டே மோசையை கர்த்தர் எடுத்தார் பரலோகத்திற்கு. எடுத்ததுக்கு பிறகு சொல்றார், மோசை எடுத்துட்டு யோசுவா கிட்ட சொல்றார், யோசுவாவே பலன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட பலன் கொள்ளு. இந்த 6 லட்சம் புருஷர்களும் ஸ்திரீகளையும் 30 லட்சம் ஜனங்களை நீ நடத்தணும், பலன் கொள்ளு. அதுக்கு முன்னாலேயே உனக்குள்ள அந்த பாரம். சும்மா பாரம் இல்லாதவனுக்கெல்லாம் ஊழியம் கொடுக்க மாட்டார், சபையில் வச்சிருக்கவும் மாட்டார். பாரம் வேணும். அழுது ஜெபி. பாருங்க, அவன் பிள்ளையாண்டனா இருக்கிற போதே அமலேக்கியர்களோடு கூட போராடி ஜெயிச்சான். இப்போ கர்த்தர் மோசையை எடுத்த உடனே யோசுவா மேல அந்த ஆவியை வைக்கிறார். யோசுவா மேல அந்த ஆவியை வைத்து சொல்றார், இனி நீ தான் ஜனங்களை நடத்தணும். சரி, இது வரைக்கும் கவனிக்கிறீங்களா? சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்துட்டாங்க. இனிதான் முக்கியமானது இருக்கிறது. யோர்தான் நதி பிரபாவித்து பயங்கர சத்தத்தோடு மேலே இருந்து கீழே வர்ற தண்ணி, அதுல அழிஞ்சு போவாங்க. சோதனை. அதற்கடுத்து பார்த்தா அரண் போல எரிகோ கோட்டை இருக்குது, 20 அடி சுவர். அது ஒரு அரண், அந்த பட்டணம். ஏன்னா கானானுக்குள்ள நடத்தணும். கிதியோனியின் கூட்டம் வெட்டுக்கிளியை போல இருக்கிறது, சம்பித்து நிற்கிறான். என் தலைவன் மரித்து போனான், நான் என்ன செய்ய? ஆண்டவர் சொல்றார், ஜோசுவாவை பயப்படாத, உன்னோடு கூட இருக்கிறேன். இப்ப ஜோசுவா வரிஞ்சு கட்டிட்டு சொல்றார், ஜனங்களை பார்த்து சொல்றார், ஜனங்களே, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. இந்த நாள் நீங்க பரிசுத்தமாகிற நாள். நாளைக்கு உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வேன். தலையில கை தட்டி தலைக்கு மேல எல்லாருடைய கை தட்டுறது எனக்கு கேட்கணும். எல்லாரும் கை தட்டணும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவே நான் அற்புதங்களை செய்வேன். நாளைக்கு அற்புதம் செய்ய ஆண்டவர் மனதுருக்கத்தோடு உங்க நடுவே வருவார். வைராக்கியமும் வாஞ்சையுமாய் வருவார். அற்புதத்தை தடை பண்றது 7 ஜாதி 31 ராஜாக்கள், தேவ பிள்ளைகள் ஒரு ஸ்டெப் எடுக்க கூடாதபடி தடை பண்றதுக்கு இருக்கிறாங்க. 7 ஜாதி நிக்கிறாங்க. யோசுவாவை பார்த்து 7 ஜாதியை முறியடிக்கணும், 31 ராஜாக்களை முறியடிக்கணும். அற்புதம் தானா நடக்கும். அதுக்கு என்ன செய்ய? இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க.
ஆமென் சொல்லுங்க. 3வது அதிகாரம் 10வது வசனம், யோசுவா 3:10 படிச்சா 7 ஜாதி, அதாவது போராடு தேவ பிள்ளைகளோடு கூட வந்து கூட்டமாய் வந்த ஜனங்கள்ல இவங்க 7 ஜாதி ஒரு பொல்லாதது. வாசிங்க. பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர்கள் கானானியர், ஏத்தியர், லேவியர், பெர்சியர், பெர்காசியர், எமோரியரையும் எபூசியரையும் துரத்தி விடுவார் என்பதையும் கவனிங்க, உங்களுக்கு முன்பதாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 7 ஜாதி 31 ராஜாக்கள் முன்னால கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு ஸ்டெப் எடுக்க கூடாதபடி தடை பண்றதுக்கு இருக்கிறாங்க. 7 ஜாதி. கானானியர் என்றால் எதிர்த்து நிற்பவர்கள், ஏத்தியர் என்றால் அதாவது தூசணங்களை தூசிக்கிறவர்கள், ஏவியர் என்றால் இச்சைக்குரியவர்கள், எபேசியர் என்றால் அக்கினியை போல் வெட்டுக்கிளியை போல பாஞ்சி வருகிறவர்கள். ஆமாம். கிர்காசியர் என்றால் வஞ்சிக்கிறவர்கள், எமோரியர் என்றால் சாபம் நிறைந்தவர்கள், எபூசியர் என்றால் கசப்பை ஜனங்களுக்குள்ளே ஊத்துகிறவர்கள். இப்போ சொல்லிட்டாரு, இந்த 7 ஜாதியை அழிக்கிறதுக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்தம் இல்லைன்னா இது அழியாது. ஆண்டவரும் சொல்றாரு, ஐயா ஆமாம், நான் எப்பொழுதுமே உங்களுக்கு செவி கொடுப்பேன், ஆனால் பாவம் இருக்குது அல்லவா, உங்களுக்கும் எனக்கும் பிரிவினையும் உண்டாக்குது. பாவம் இருக்குது அல்லவா, உங்களுக்கும் எனக்கு செவி கொடுக்காதபடி என் முகத்தை மறைக்குது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் தடுப்பு சுவரா இருக்கு. அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி, உங்கள் ஜெபம் கேட்கப்படாதபடி உங்களுடைய முகத்தை மறைக்கிறது. எவ்வளவு அற்புதம்! ஏசாயா 59வது அதிகாரம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அப்ப அக்கிரமங்களே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குது. அப்ப சொல்லிட்டார், பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமா, கவனிக்கிறீங்களா? அக்கிரமும் பாவமும் தடுத்து நிக்குதுங்க, தடுத்து நிக்குது. இப்ப சொல்றாரு, நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்யணும். இந்த யோர்தான் நதி அப்படியே நமக்கு வழி கொடுக்கணும். அதாவது மேல இருந்து வடிகிற தண்ணி கல் குவிய போல ஆக்கணும். 2வது எரிகோ கோட்டை உடையணும். 3வது கிபியோனியர்கள் வேஷம் மாறி வந்தாங்கல்ல, பழைய அப்பத்தை காட்டிட்டு வந்து ஆமா நம்மளை மயக்கலான்னு வந்தாங்களே, அவங்க கூண்டோடு அழியணும், யுத்தம் பண்ணணும். சூரியனும் நட்சத்திரங்களும் ஒரு நாள் முழுவதும் நிற்கணும், கிபியோன் மேலும் அயலான் மேலும் நிற்கணும். அதுக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. பாவம் இருக்கும் வரைக்கும் ஒரு அற்புதம் நடக்காது, சும்மா கையாசைக்க வேண்டிதான். பாவத்தை கண்ணார ஆண்டவர் பார்த்திருக்கிறார். எந்த மனுஷனும் மறைக்க முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை ஏற்று போனார்கள். ஒருவனும் நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. வேங்க மாதிரி வரிச்சு கட்டி நிற்கிறாரு. பாவம் தாண்டா தடுக்குது, பாவம் தான் அற்புதம் செய்யாம நிற்குது. ஜோசுவாவுக்கு அந்த வெளிப்படுத்தல் எடுத்த ஒன்று சொல்றார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். ஜோர கை தட்டுங்க. பரிசுத்தமாகணும், பரிசுத்தமாகணும். சகோதரியே, நாளைக்கு ஆண்டவர் யோர்தானை கல் குவியை போலாக்கினார். துதிக்கும் போது எரிகோ கோட்டை கபகபன்னு விழுந்தது, அலங்கம் இடிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பகல் முழுதும் ஒரு ரா முழுதும் சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்றது யோசுவாவின் பேச்சை கேட்டு. சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலான் பள்ளத்தாக்கு மேல நெல்லு, நான் யுத்தம் பண்றேன். யுத்தத்தில் ஜோசுவா ஜெயித்தார். ஆமே ஆமே.
ஜோரா கை தட்டுங்க. சூரியனை நிறுத்த முடியுமா? சந்திரனை நிறுத்த முடியுமா? அது ஓடிக்கிட்டே இருக்கும், டி சுத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நமக்கு இங்க பகல், அமெரிக்கா தேசம் இரவு. இதுதான் உண்மை. இன்னைக்கு இங்க நமக்கு வெளிச்சம், அங்க இருட்டு, தூங்கிட்டு இருக்கிறாங்க. யோசுவா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 12-13 இந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லு. எப்படி கட்டளையிட்டார் பாருங்க. பரிசுத்தம் ஆயிட்டா கட்டளையிடக்கூடிய துணிச்சல் வந்துடும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க அம்மா சொல்லுவாங்க, மடியில பணம் இல்லை, வழியில பயம் இல்லை. பக்கத்துல பாதி சொல்லுங்க. பெரியவங்களுடைய நல்ல அந்த ஏற்ற வார்த்தை சூப்பரா இருக்கும். எங்க அம்மா எப்பொழுதும் பழமொழி சொல்லிக்கிட்டே இருக்கும். சொல்லுங்களேன். மடியில பணம் இல்லை, வழியில பயம் இல்லை. இப்ப சொல்றாரு, நான் யார் சூரியனை பார்த்து நிற்கிறேன். ஜனங்கள் பரிசுத்தமாயிட்டாங்க. ஐயா பரிசுத்தமாயிட்டாங்க. சொன்னது போல உடன்படிக்கை பெட்டியினுடைய கால் அப்படி பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து வருகிற தண்ணீர் விழாம கல்குவி ஆயிற்று. துதிச்ச உடனே துதிந்தானே சொன்னாரு. துதிச்ச உடனே எரிக கொட்ட கடகடகடன்னு உடைஞ்சிட்டு, சூரியன் சந்திரன் வேதம் சொல்லுது பகல் முழுதும் நின்றுச்சா. முடிச்சிருமா அந்த வசனத்தை? அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுப்பகல் வெளிச்சம் அப்படியே நிக்குதுங்க. எந்த சத்துரு ஓடம் பட்டா பகல் போல இருக்குது. யுத்தத்தில் கர்த்தர் ஜெயம் தரார். இது பரிசுத்தத்தில் உண்டானது. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு கவனிங்க, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தம் நமக்கு ஒரு உணவா இருக்கணும். அதுதான் முக்கியம். பரிசுத்தமாகணும். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இதே 7வது அதிகாரத்தில் யோசுவா தோத்து போனார். கவனிக்கிறீங்களா? ஆயின் பட்டணத்தில் பாருங்க, அது ஒரு சின்ன பட்டணம். ஒரு 300 பேர் போனால் அந்த பட்டணத்தை பிடிச்சலன்னு சொல்றான். அங்கு ஒரு ஆகான் இருந்து சாபத்தீடானதை, கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட வந்த இஸ்ரவேலின் மனிதன் சாபத்தீடானதை எடுத்து ஒளிச்சு வச்சான். 36 பேரை அந்த பட்டணம் வெட்டி போட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள். ஆயி பட்டணம் சின்ன பட்டணம். எடுத்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் 38 பேர் இறந்து போனாங்க. யோசுவா குப்புற விழுந்து கதறார், ஐயோ என்ன ஆண்டவரே செய்கிறது? யுத்த புருஷர்கள் 38 பேர் வெட்டி போட்டாங்களே, எல்லாருடைய இருதயமும் கரைஞ்சு போச்சு. நாங்கள் ஒருவேளை பாவம் செய்திருப்போம். ஆண்டவர் சொல்லிட்டார், ஆம் நீங்க பாவம் செஞ்சீங்க. பாவம் செஞ்ச ஒரு ஆளுங்க உள்ள இருக்கான். அப்படிங்கிற போது நம்ம எல்லாம் இன்னைக்கு தோத்து போனதுக்கு, ரத்தம் முத்த யுத்த வீரர்கள் 38 பேர் இறந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களிலே ஒருவன் இருக்கிறான். இன்னும் மறிச்சிடக்கூடாது, இன்னும் அழிவு வந்துடக்கூடாது. அவன் யார்? உடனே ஆகான் எந்திரிக்காங்க, நான் தாங்க வெள்ளி உடைமைகளை எடுத்து நான் புதைச்சி வச்சுட்டேன், என்னால்தான். யோசுவா எழுதின புஸ்தகம். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, ஐயோ நான் தான் இஸ்ரவேலுக்கு விரோதமா பாவம் செஞ்சேன், இன்னென்ன பிரகாரம் செய்தேன். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அவன் செத்தான். வெற்றி வந்தது. கள்ள தூக்கி அவனை எறிஞ்சாங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? பாவம் நம்மளை விட்டு போனா தான் ஜெயம் இருக்கும். கையை தட்டுங்க நல்லா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு முறை தாவீது வீட்டுக்கு நாத்தான் வாரார். நாத்தான் கிட்ட அப்படி பேசுறார். நாத்தான், தாவீதே நான் உனக்கு ஒரு கதை சொல்றேங்கிறார். கதை சொல்லுங்க அப்படிங்கிறார்.
ஒரு ஊரில் அவர் சொல்கிறார், ஒரு ஐஸ்வர்யவானுக்கு திரளான ஆடு இருந்தது. திரளான ஆடு இருந்தது. ஐஸ்வர்யவானுக்கு திரளான ஆடு இருந்தது. அதே ஊரில் ஒரு ஏழைக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி அவன் சாப்பிட்ற பாத்திரத்தில் சாப்பிட்டுச்சு. அவன் குடிக்கிற தண்ணியை குடிச்சது. அவன் மடியில் ஒரு பிள்ளையை போல படுத்திருந்தது. அந்த ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தான். அவனுக்கு விருந்து செய்ய தனக்கு இருக்கிற எத்தனையோ ஆடுகளை ஒரு ஆடு அடிக்கிறதுக்கு மனதில்லாமல் அந்த எளியவனுடைய ஆட்டுக்குட்டி எடுத்து விருந்து பண்ணானே. உடனே தாவீது எந்திரிச்சு, அவன் யாரு? அவன் கொலை செய்யப்படுவன். நான் தான் சொல்றேன், நீந்தான் பண்ணார். யாரு? நீந்தான் அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன். உடனே குப்புற விழுந்தான். பாருங்க, ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் கழுவும், ஆண்டவரே என்னை கழுவும், ஆண்டவரே என்னை கழுவும், ஆண்டவரே என்னை கழுவும். 2 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்க கேள். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். உடனே தாவீது 51ஆம் சங்கீதம், இதுக்கே எழுதப்பட்ட சங்கீதம், என்னை ஈசோப்பினால் கழுவும், நான் துர்க்குணத்தினால் உருவானேன். இன்னைக்கு எல்லாம் இதெல்லாம் நீங்கள் வாயிட்டு சொல்லணும். ஆமீன் சொல்லுங்க, அறிக்கை பண்ணணும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 காரியத்தில் நீங்கள் பரிசுத்தமாகணும். ஃபர்ஸ்ட், சத்தியத்தினால நீங்கள் பரிசுத்தமாகணும். ஆமென். இயேசுவின் இரத்தத்தால நீங்க பரிசுத்தமாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையால நீங்க பரிசுத்தமாக வேண்டும். அபிஷேக தைலத்தினால நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும். முழுகி ஞானஸ்தானத்தினால நாம் பரிசுத்தமாக வேண்டும். ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகிறதுனாலே நாம் பரிசுத்தமாக வேண்டும். உபவாச ஜபத்தினாலே ரெட்டுடுத்தி பரிசுத்தமாக வேண்டும். பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்து பரிசுத்தமாக வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இயேசுவின் சரீரத்தினாலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனாலும் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அனுதினமும் சிலுவையோடு இணையும் பொழுது நாம் பரிசுத்தமாகிறோம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வேன். பரிசுத்தத்துக்கு முதல் வழி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை பரிசுத்தமாக்கும். யோவான் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனம் வாசனை. சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இயேசு கிறிஸ்து சொன்ன ஜெபம் 17வது யோவான் 17வது அதிகாரம், இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். என்ன ஜெபம் பண்றாரு? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமா, சத்தியத்தினால தான் பரிசுத்தமாகிறது. ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த முழு உலகமும் பாவத்துக்குள்ள கிடக்கு. சத்தியம் இல்ல. பிசாசுக்கு பேர் பொய்யும், பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்துல இல்ல. அதனாலதான் ஐயா ஜனங்கள் திசை கெட்டு போறாங்க. அங்க போனா அற்புதம் நடக்குமா, இங்க போனா அற்புதம் நடக்குமா, அதை செஞ்சா அற்புதம் நடக்குமா, இதை செஞ்சா அற்புதம் நடக்குமா, தவம் இருந்தா நடக்குமா, கால்நடையா போனா நடக்குமா, மாங்கல்யத்தை எல்லாம் போட்டா நடக்குமா, முடியெல்லாம் கொடுத்துட்டா நடக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமீன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. பரிசுத்த எதில் இருக்கு தெரியுமா? சத்தியத்தை படிங்க, சத்தியத்தை படிங்க. அவர் சொன்னார், ஒரு கிராமத்தில் ஒருத்தன் பெட்டி கடை வச்சுருந்தானா. அந்த பெட்டி கடையில் சிகரெட்டு மட்டும் விற்றுக்கிட்டு இருக்கிறதுக்காக கடை வச்சுருந்துருக்கிறான். ஆனால் அந்த ஊரில் ஒருவனும் சிகரெட்டு குடிக்க மாட்டேக்கானாமா. ஒருவனுமே சிகரெட்டு குடிக்கல. ஆச்சரியம், என்னடா சிகரெட் வச்சா எல்லாம் குடிப்பான்னு நினச்சா ஒருவனும் குடிக்கலை. இவன் உடனே நினச்சானாமா, ஆகா, ஒரு பொய்யான தகவலை நல்லா எல்லா பக்கமும் பரவிடுவோம், அங்கங்கே ஒட்டிடுவோம், போஸ்டில் கோட்டை சொல்லலாம். சிகரெட்டு குடிக்கிறவனுக்கு முடி நரைக்காது, சிகரெட்டு குடிக்கிறவனுக்கு வயசே தெரியாது, வயசாக மாட்டான் என்று வாலிபனாக இருப்பான். உடனே எல்லாரும் சிகரெட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அட்டாட்டா, முடி நரைக்காது, அவன் வயசாக மாட்டான் அப்படின்னு சொல்லி ஓஹோன்னு சிகரெட் வியாபாரம் நடக்கும். இன்னைக்கு பொய் தானே,
பொய்யும் பொருட்டு தானே. என்னையா வயசாக மாட்டேன்னு சொல்கிற, என்றைக்கு வாலிபனாக இருப்பேன்னா சீரிட்டு குடிச்சு இந்த 5 வாலிபன் செத்து போனேன், இதுக்கு என்ன பண்ணுறான்னு சொன்னோன்னு சிரிச்சானா? நான் கரெக்டாக தானே சொன்னேன். சிகரெட்டு குடிக்கிறவன் முடி நரைக்கிறதுக்குள்ளே செத்து போவான், வயசாகிறதுக்குள்ளே செத்து போவான்னு சொன்னவன் செத்து போயிருக்கான். நானாம்மா வேதம் சொல்லு, யோவான் 8:44 பிசாசு பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான், அவனுக்கு செவி கொடுக்கவே கூடாது. வாசிமா, பொய் பேசும்போது தன் உள்ளத்துல இருந்து பேசுறான். உங்கள் பிதாவாகிய பிசாசானவரால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடி பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமா, இதான் பிசாசு. பொய் பேசுவான். ஏவாளை வஞ்சித்தது பொய் தானே. பொய் பேசும் நல்ல அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிடணும். ஹல்லேலூயா. ஆனா உண்மை கவனிங்க, உண்மையா நீங்க இருங்க, சத்தியத்தில் கேளுங்க, ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்கிடுவார். சத்தியமே பரிசுத்தம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொன்னார் 17வது அதிகாரம் 19வது வசனத்தில், உங்களை நான் பரிசுத்தமாக்க என்னைத்தானே உங்களுக்காக பரிசுத்தமாக்குறேன். 19 வசனம் வாசித்துமா? அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி, சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் பற்றும்படி ஆகும்படி அவர்களுக்காக நான். அப்ப சத்தியத்துல பரிசுத்தமாகிறது அந்த வசனம் சொல்லுகிறது. அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன், என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோபு சொன்னது போல, ஒருவேளை என் பிள்ளைகள் இருதயத்தில் தேவனை தூசித்து பாவம் செய்தாலும் செய்து தன்னே பரிசுத்தமாக்குறார். இயேசு கிறிஸ்து சத்தியத்தில் தான் பரிசுத்தம் இருக்கிறது. ஆமாம், சத்தியம்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்காக நானே பரிசுத்தமாக்குறேன். எத்தனை பேர் இன்னைக்கு பரிசுத்தமாகறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் மனைவிக்காக, மனைவி மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்காக, புருஷனுக்காக பரிசுத்தமாகுங்க. ஆமாம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகுது. ரோமர் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்படி இருந்தும் சகோதரரே புறஜாதியராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. கவனிங்க, அப்படி இருக்க சகோதரரே, புறஜாதியாகிய பலி நாம் தான் புறஜாதிகள். நம்முடைய பலியெல்லாம், நம்முடைய ஸ்தோத்திரம் எல்லாம், நம்முடைய ஜீவியம் எல்லாம் ஆவியானவராலே, பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஆமீன் சொல்லுங்க. ஆமா, பரிசுத்த ஆவியில நிறைங்க. பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன வேலை தெரியுமா? மாம்ச சரீரத்துக்கு விரோதமாக பாவம் அதை போர் செய்வார். அவர் உங்களை எப்பொழுதும் பரிசுத்தத்தில் வைப்பார். ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்திருந்தால், கவனிங்க, மாம்சத்தின்படி பிழைச்சிருந்தா, நீங்க பாருங்க. ஆமா, நல்ல மனைவி பிள்ளைகள் இருக்க, சின்ன பிள்ளைங்க இப்ப எப்ப பாருங்க பாலியல் குற்றம் கவனிக்கல. ஏன் தெரியுமா? ஆவியானவர் இல்லாததுனால. ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். படிங்க, நல்லா படிங்க இந்த வசனத்தை. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தில் செய்கைகளை அழித்தால். அப்போ ஹோலி ஸ்பிரிட் என்ன வேலைங்க? ஆவியானவர் வந்த உடனே பரிசுத்தமாகிட்டே இருப்பார். ஆமா, இச்சைக்கு விரோதமாய் போராடி உங்களுக்கு ஜெயம் தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. இதான் பரிசுத்த ஆவியானவர். இதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன வேலை தெரியுமா? உலர்ந்த எலும்பு இருக்கல்லவா, உலர்ந்து செத்து போனான் பாவத்தில், இவன் பிழைக்க மாட்டான், இவனை குடியை விட்டு போய் அவ்வளோதான், குடியில் தான் சாவான், என்னை விதவை ஆக்கிடுவான் போல அப்படி நினைக்கிறீங்களா? ஆனால் பரிசுத்தாவியானுடைய வேலை உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற வேலை. ஆவி அனுப்புவேன், அப்பொழுது எல்லாம் ஒரு சேனையாய் உயிரடையும். ஒரு பிரதர் பழனியில், அவர் பேர் மாரிமுத்து, பேரையும் சொல்கிறேன். ஆமாம், அவர் பேர் மாரிமுத்து. சரீரம் செத்தது போல கேள்விப்பட்டு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்து கால் டாக்ஸில் வந்து இறங்குறார். வீல் சேர் அங்கே இருக்குது பாருங்கள், நம்ம சர்ச்சில் வீல் சேரை வச்சு நாங்கள் கொண்டு வந்து அப்படி உள்ளே வச்சுருக்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஊற்றப்பட்டது பாருங்கள் அந்த நேரம். ஆமாம்,
கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு ஒரு பாட்டு பாடின என்ன நடந்து தெரியுமா? அவர் இங்கே வரும் பொழுது நடந்து வந்தார். அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளை, வாலிப பிள்ளை ஆச்சரியப்படுறார். எலும்பா இருக்கிறார். தாசில்தார் ஆபீஸில் வேலை பார்த்து ஏதோ ஒரு நோய் அவரை எலும்புருக்கி மாதிரி வரார். கால்லாம் பலனே கிடையாது. சொன்னார், என்னங்க ஆச்சரியமாக இருக்குங்க, எங்கள் வீட்டுக்காரர் நடந்தே வந்துட்டார் பாஸ்டர். எப்படின்னு கேட்டவர் சொல்கிறாரு, ஐயா ஒரு பாட்டு பாடினீங்களே, கட்டுக்களை அறுத்திடுவார். ஆமாம், அந்த பாட்டு பாடும்போது ஒரு அக்கினி வந்துச்சு. ஆவியானவர் என்னை தொட்டார். காலு கையை உதர்ன பலன் வந்துட்டு. ஹல்லேலூயா. கட்டுக்களை அறுத்திடுவார், அடிமை நுகங்களை முறித்திடுவார். கட்டுக்களை அறுத்திடுவார், அடிமை நுகங்களை முறித்திடுவார். தடைகளை உடைத்திடுவார். நம்மை தப்புவிக்கும் ஆவியானவர். தடைகளை நம்மை தப்புவிக்கும் ஆவி. எல்லாம் தலைக்கு மேல கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ எங்கே வீடு. Glory to God. மூணாவது ஆவியானவருக்கு இன்னைக்கு இடம் கொடுங்க. இது ஒரு பெரிய பிரசங்கம். இயேசுவின் இரத்தத்தால நமக்கு பரிசுத்தம் உண்டாகிறது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எல்லாரும் எந்திரித்து நெல்லுங்க, தலையில கை வைங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தணும். ஜனங்களுடைய அக்கிரமங்கள், ஜனங்களுடைய மீறுதல்கள், ஜனங்களுடைய பாவங்கள், ஜனங்களுடைய அநியாயங்கள் எல்லாம் ஏன் மேலே வரட்டப்பா. அதான் அந்த வசனம் சொல்லுது, நரக வாசலுக்கு பின்பு அவர் பாடுபட்டார். ஒவ்வொரு இரத்தமும் உன் பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கணும். ஆமாம், அந்த தலையில் அப்படி கை வச்சுக்கோங்க. சிலுவையே பாருங்க, ஒரு இரத்தம் உங்க மேல தெளிக்கப்படும். இன்றைக்கு நீங்க பரிசுத்தமாவீங்க, நாளைக்கு உங்க நடுவே அற்புதங்களை செய்வா. ஒரு இரத்தம், ஒரு டோஸ் உங்க மேல விழும். அது பரிசுத்த இரத்தம், அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், உன்னை சிருஷ்டித்தவர் இரத்தம். நீ பாவம் செய்தபடினால் அதுக்காக சிந்தப்பட்ட இரத்தம், நீ அக்கிரமம் செய்தபடினால் அதற்காக சிந்தப்பட்ட இரத்தம். ஓ ராபா ராபா ஷிகராமா கதா, ஓ நீ மீறுதல் செய்தபடினால் அதற்காக சிந்தப்பட்ட இரத்தம். இன்றைக்கு வாயிட்டு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, என் பாவத்தை மன்னியும். உம்முடைய சொந்த இரத்தத்தினால ஜனங்களை பரிசுத்தமாக்குறவரே, என்ன பரிசுத்தமாக்கும். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஓரா பாரா பாரா ஓரா காராபா ருபாலா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.